ஸ்ரீசீலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரமுனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி துநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர். அவை தம்முடன் வந்திருப்பிடம் மாயன் ராமானுஜன் மனத்து இன்றவன் வந்திருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கின்புறவே. அதாவது நல்லோர்கள் திருமால் அடியார்கள் உறுதியாகச் சொல்லுவது என்னவென்றால், சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தம் திருவேங்கடம் திருமாலிரும் சோலை இப்படி எண்ணற்ற திவ்ய தேசங்களில் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். அப்பேற்பட்ட பகவான் ராமானுஜன் என்னும் ஜெகதாச்சாரியார் அவதாரம் செய்த பின்னாலே தமது உடைமைகளை பரிவாரங்களோடு எடுத்துக்கொண்டு வந்து ராமானுஜருடைய உள்ளத்தில் குடிபுகுந்து விட்டார். அப்பேற்பட்ட ஜெகதாச்சாரியரான ராமானுஜருடைய திருவடிகளிலே அன்பும் பற்றும் கொண்ட காரணத்தினாலே ராமானுஜர் தற்போது அடியேன் உள்ளத்தில் புகுந்து அருள் பாலிக்கிறார் என திருவரங்கத்த முதனார் நமக்கு ஒரு உயர்ந்த ரகசியத்தை கொடுக்கிறார். உயர்ந்த ஆச்சாரிய புருஷனான ஜெகதாச்சாரியனுடைய அவதார ரகசியங்களை எல்லாம் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாதுமணிகள் ஆரம்பித்து பெரிய நம்பிகள் வரை ஆச்சாரிய புருஷர்களை அவதாரம் செய்வித்த எம்பெருமான் இனி அதி அபார சக்தி வாய்ந்த ஆச்சாரிய புருஷனை அவதாரம் செய்விக்க திருவள்ளம் கொண்டார். அதன்படி தனது நித்திய சூழலில் ஒருவரான ஆதிசேஷனை அழைத்து, நீர் பகவத் ராமானுஜராக பூலோகத்தில் அவதாரம் பண்ணி எல்லோரையும் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என கட்டளையிட்டார். அதன்படி பகவத் ராமானுஜர் யாருக்கு பிறக்குவன் என்பதை பகவானே தீர்மானித்து விட்டார். ஸ்ரீபெரும்புதூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே ஆதிகேசவ சோமயாஜி என்னும் மகனியர் யாக யஜ்ஞ வேள்வி விஷயங்களில் மிகவும் வல்லவராகவும் புகழ் வாய்ந்தவராகவும் வாழ்ந்து வந்தார். அவருடைய தர்மபத்தினி காந்திமதி அம்மையார் என்னும் பூமி பிராட்டியார். வெகு நாட்களாக பிள்ளைப்பேறு இல்லாத காரணத்தினாலே மனம் வருந்தி ஒரு நாள் அவருடைய நண்பர் வைணவ பெரியார் திருக்கட்சி நம்பிகளிடத்திலே தன்னுடைய கவலை எடுத்துரைத்தார் சோமயாஜி அவர்கள். திருக்கட்சி நம்பிகள் தேவப்பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்யும் பரம வைஷ்ணவ பெரியார். தேவப்பெருமாளோடு பேசும் சக்தியையும் பெற்றிருந்தார். ஆகையினாலே ஆசூரி கேசவ சோமயாஜாரனுடைய குறையை தீர்க்க தேவப்பெருமாளிடத்திலே பிரார்த்தித்தார் திருக்கட்சி நம்பிகள். தேவப்பெருமாளும் அனுகிரகித்து திருவல்லிக்கணி வேங்கடகிருஷ்ணனை பிரார்த்தித்து புத்திரகாமகிஷ்டி யாகம் செய்ய விண்ணப்பித்தார். அதன்படி புத்திரகாமகிஷ்டி யாகத்தை செய்ய அந்த திருவல்லிக்கேணி வேங்கடகிருஷ்ண பெருமாளே ஆசூரி கேசவ சோமயாஜி தம்பதிகளுக்கு திருப்புத்திரனாய் ஆதிசேஷ அவதாரமாய் புண்ணியாம் போஜ விகாசாய பாவத் பாந்தக்ஷயாயச்ச ஸ்ரீமான் நாகிரபூத் பூமோ ராமானுஜ திவாகரஹா என்று சொல்லும்படியாக அஜ்ஞானம் என்னும் பாவ இருட்டை அகற்றுவதற்காகவும் ஞானமாகிய புண்ணியமான தாமரை மலர்வதற்காகவும் அபார சக்தி வாய்ந்த சூரியனாக ஆங்கில வருடம் 1017ஆம் ஆண்டு தமிழ் பிங்கள வருடம் சித்திரை மாதம் ஒரு வியாழக்கிழமை திருவாதிரை திருநட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்புதூர் என்னும் அந்த திவ்ய கஷேத்திரத்திலே ஆசூரி கேசவ சோமயாஜியாருக்கும் காந்திமதி என்னும் பூமி பிராட்டியாருக்கும் திருக்குமாரனாய் உலகுய்ய வழிவகுக்கும் ஜெகதாச்சாரியராய் பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணினார். இது பகவத் ராமானுஜருடைய அவதார ரகசியங்களிலேயே முதன்மையானது. அடுத்து பகவான் யோசிக்கிறார், நிச்சயமாக இது போதாது, இவருக்கு அபார சக்தியை கொடுக்க வேண்டும் என சங்கல்பம் செய்து தன்னுடைய பஞ்சாயுத சக்தியை அவருக்கு கொடுத்தார். அதாவது சங்கு சக்கரம் கதை வாள் சாந்தம் எனும் வில், இவை பகவானுடைய பஞ்சாயுதங்கள். இதை பகவான் ராமானுஜருக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த விஷயத்தை திருவரங்கத்த முதனார் ராமானுஜன் நூத்தந்தாதியில் மிகவும் அருமையாக பாடுகிறார். அடையார் கமல தலமகள் கேள்வன் கையாளி என்னும் படையோடு நாந்தகமும் படர்த்தண்டும் பொன் சார்ந்தவெல்லும் புடையார் பொடிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கின்றிடையே ராமானுஜ மொழியாயன என்னிடத்தே. இந்த கலியுக பிரபஞ்சத்தை அஞ்ஞானம் என்னும் பாவ இருட்டிலிருந்து காப்பாற்றி ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ராமானுஜ முனி என்னும் ஜெகதாச்சாரியரை தனது பஞ்சாயுத அம்சங்களோடு அவதாரம் பண்ண வைத்தார் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என கூறுகிறார். இப்போது 2 முக்கியமான அவதார ரகசியங்கள் நமக்கு புரிகிறது. ஒன்று பகவத் ராமானுஜர் ஆதிசேஷன் அவதாரம், 2வது பஞ்சாயுத அம்சம். ஆக
வெரி பவர்ஃபுல் ஆச்சாரியன் நம்முடைய பகவத் ராமானுஜர் என்பது தெள்ளம் தெளிவாக தெரிகிறது. 3வது ரகசியம், திருவல்லிக்கேணி வேங்கடகிருஷ்ணனே பகவத் ராமானுஜராக அவதாரம் பண்ணினார் என்பது. இதிலிருந்து நமக்கு கோர்வையாக ஒன்று புரிகிறது. கிருதயுகத்திலே பகவானுடைய பாம்பு படுக்கையாக இருந்த ஆதிசேஷன் அனந்தன், திரேதாயுகத்திலே ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன், பாபர யுகத்திலே அதே ஆதிசேஷன் பலராமன். ராமாவதாரத்திலே லக்ஷ்மணனுடைய கைங்கரியங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப மெய்சிலிர்த்து போனாராம் ராமன். அப்போ லக்ஷ்மணனிடத்தில் சொல்கிறார் ராமன், லக்ஷ்மணா, உனக்கு தம்பியாக நான் அடுத்த யுகத்திலே அவதாரம் பண்ணுவேன் என்று சொன்னதனாலே கிருஷ்ணாவதாரத்திலே பலராமன் அண்ணனாகவும் கிருஷ்ணன் தம்பியாகவும் அவதாரம் பண்ணினார். இப்படியாக ஆதிசேஷனே துவாபர யுகத்திலே பலராமனாக அவதாரம் பண்ணினார். அதே ஆதிசேஷன் கலியுகத்திலே பகவத் ராமானுஜராக அவதாரம் எடுக்கிறார். இதை நாம் நன்கு அறிந்து கொண்டால் நம்முடைய பாவங்கள் அழிந்து போகும். அடுத்த பெரிய அவதார ரகசியத்தை தென்குருகூர் சடகோவன் நம்மாழ்வார் மிகவும் அற்புதமாக கூறுகிறார். அங்கே மதுரகவி ஆழ்வார் அவருடைய பரம சிஷ்யர். நம்மாழ்வாருடைய இறுதி காலம் நெருங்குகிறது. அப்போது பரம சிஷ்யரான மதுரகவி ஆழ்வார் விண்ணப்பிக்கிறார், சுவாமி தேவரே, காலத்திற்கு பின்னால் அடியேன் என் செய்வது என்று குறிப்பாக உணர்த்துகின்ற வேளையிலே நம்மாழ்வார் சொல்கிறார், கவலைப்படாதே, தாம்பரவனுடைய நீரை கொண்டு வந்து காய்ச்சு, அதிலே விக்கிரகம் ஒன்று ஏற்படும் என்று சொல்லி நிறுத்திவிட்டார். அதன்படியாக மதுரகவி ஆழ்வாரும் அங்கே தாம்பரவனையாறு சென்று நீரை கொண்டு வந்து காய்ச்சுகிறார். விக்கிரகம் வந்ததோ உண்மைதான். ஆனால் அந்த விக்கிரகம் என்னவென்றால், மதுரகவி ஆழ்வார் நினைத்த மாதிரி நம்மாழ்வாருடைய விக்கிரகம் வரவில்லை. அது வேறு மாதிரியான விக்கிரகமாக தெரிந்தது. சுவாமி, அடியேன் தேவரியினுடைய விக்கிரகத்தை எதிர்பார்த்தேன், ஆனால் இந்த விக்கிரகம் வேறு மாதிரி இருக்கிறது என கேட்க, நம்மாழ்வாரும் கவலைப்படாதே, இந்த விக்கிரகத்தை பத்திரமாக வைத்துக்கொள், இவர்தான் பவிஷ்யதாச்சாரியன், எதிர்காலத்தில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு வரக்கூடிய பரம ஆச்சாரியன், பவிஷ்யதாச்சாரியன், கலியும் கடும் கண்டுகொண்பின் என்று சொல்லி இவருடைய வரவானது கலியுகத்தினுடைய கொடுமைகளை எல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி உடையது. பேர்பட்ட ஜெகதாச்சாரியன் இந்த பவிஷ்யதாச்சாரியர் என்னை பத்திரமாக வைத்து நம்முடைய சம்பிரதாயத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என உத்தரவிடுகிறார் மதுரகவி ஆழ்வாருக்கு. ஆக 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மாழ்வாரின் பயிலாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஜெகதாச்சாரியன் என்று சொன்னார் பகவத் ராமானுஜர். இப்படி அவதார ரகசியங்கள் பலப்பலவாக இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 120 நட்சத்திரங்கள் வாழ்ந்து மறைந்த ஒரு ஆச்சாரியன் என்று கேட்டால் அதுதான் பூர்ண ஆயுசு என்று சொல்வார். அதாவது தீர்க்காயுசு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த 120 வயசு கொண்ட பூர்ண ஆயுசுகளை கொண்ட ஒரு மகா பெரியவர் என்று சொன்னால் அந்த பகவத் ராமானுஜர் ஜெகதாச்சாரியரே சாரும் என்று சொன்னால் மிகையாகாது. ராமானுஜ சரித்திரத்தை கொஞ்சம் உற்று நோக்கினால் ஆச்சரியமும் ஆனந்தமும் நமக்கு ஏற்படும். 1017ஆம் ஆண்டு ஒரு சித்திரை திருவாதிரையிலே அவதாரம் பண்ணினார் ராமானுஜர். 8வது வயதிலே உபநயனம் நடந்தது. 16வது வயதிலே விவாகம். தேவப்பெருமானுடைய அனுகிரகம் 17வது வயதிலே கிடைக்கிறது. 18-19களிலே திருக்கட்சியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. ஆளவந்தாருடைய கடாட்சம் 24வது வயதிலே ராமானுஜருக்கு கிடைக்கிறது. சந்நியாசம் பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கம் எழுந்தருளும் வயது 30. திருக்கோஷ்டி நம்பி அனுகிரகமானது 32வது வயதிலே கிடைக்கிறது. அடுத்ததாக திருமலை திருப்பதி வாசம் 34வது வயதிலே மேற்கொள்கிறார். அங்கே தாய்மாமனான திருமலை நம்பி இடத்திலே ராமாயண காலக்ஷேபத்தை எல்லாம் கேட்டு பெற்றார். அடுத்ததாக ஸ்ரீவாஷ்யம் அனுகிரகம் பண்ணும் வயது 38. அதற்கு பின்னாலே திருமலை திருப்பதியிலே திருப்பணிகளை எல்லாம் மேற்கொள்கிறார். அப்போது வயது அவருக்கு 41. ஸ்ரீரங்க சாம்ராஜ்ய நிர்வாக பொறுப்பை 42லிருந்து 73 வரை நடத்தி கொண்டு திருவரங்க செல்வம் மற்றும் திருத்தி வைத்தான் வழியே என்றும் சொல்லும்படியாக 30 வருட காலங்கள் தொடர்ந்து அங்கே பணியாற்றுகிறார். அதற்கு பின்னாலே திக்விஜயம் திவ்ய யாத்திரைகள் எல்லாம் செல்கிறார். 6 வருஷ காலங்கள், 79 வரை. அடுத்ததாக 80வது வயதிலே கிருமிகண்ட சோழனுடைய சூழ்ச்சியினால் அங்கே கர்நாடக தேசம் எழுந்தருளி அங்கே 12 வருட காலங்கள் அங்கே இருந்து திருநாராயண பெருமாளையும் உஸ்துவரையும் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து அங்கிருந்து 93வது வயதிலே மறுபடியும் மீண்டும் ஸ்ரீரங்கம் திரும்புகிறார். 93லே அங்கு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணி மோட்சத்திற்கு வேண்ட பெருமாளும் காலம் கரியும் போது உனக்கு மோட்சம் உறுதி என கூறுகிறார். இருப்பினும் ராமானுஜர் நமது சம்பந்திகள் அனைத்திற்கும் மோட்சம் வேணும் என உலக மக்களுடைய நன்மைக்காக மோட்சத்தை வேண்டுகிறார். உமது சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் மோட்சம் உண்டு உறுதி என பெருமாளும் உறுதியளிக்க அதன் மூலம் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்து
தன் சம்பந்தத்தை பஞ்சசம்ஸ்காரம் மூலமாக அவர்களும் பெற்றுக்கொண்டு உத்தாரக ஆச்சாரியனாக ராமானுஜரும் உபகாரக ஆச்சாரியனாக நமது அஸ்மத் ஆச்சாரியர்களும் இருந்து கொண்டு நம்மை நல்வழிப்படுத்தி இறுதியில் மோட்சமடைய வழிவகுக்கிறார்கள். அதன்பின் துவயத்தை அர்த்தத்தோடு சொல்லிக்கொண்டே அனைவருக்கும் ஓதிக்கொண்டே நீர் ஸ்ரீரங்கத்திலே இருந்து காலம் கழிக்கலாம் என பெருமாள் கட்டளையிட 93 வயதிலிருந்து இறுதி காலம் 120 வயது வரை ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்து பின் 120வது வயதிலே சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சித்திரை திருவாதிரையிலே அவர் ஜனனம் மேற்கொண்டார். அதே போன்று அதே திருவாதிரை நட்சத்திரத்திலே பரமபதம் அடைகிறார் ராமானுஜர். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 12/1/1138 வருஷம் பரமபதம் அடைந்தார் ராமானுஜர். ஆக ராமானுஜருடைய திருவடிகளே கதியென நாம் பற்றிக்கொண்டு அவரது உபதேசங்களை பின்பற்றி வாழ வேண்டும். அவரது திருவுருவத்தை நம் இல்லங்களிலே வைத்துக்கொண்டு ராமானுஜரை எப்போதும் மனதிலே தியானித்துக் கொண்டு வாழ்ந்தோமானால் நாம் விரும்பும் அத்தனை சுகங்களையும் வாழ்க்கையிலே நிச்சயம் அனுபவிக்கலாம். இம்மைக்கு பின்னால் பரம சுகமான வைகுண்டத்தை நமக்கு ராமானுஜர் பெற்றுக் கொடுப்பதால் நாம் பிறவி பயனை அடைவோம் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை என கூறிக்கொண்டு அறுசமயச் செடியதனை அடியறுத்தான் வாழியே, அடர்ந்து வரும் குதிஷ்டிகளை அறத் தொடர்ந்தான் வாழியே, சிறுகலையை சிறிது மரத் தீர்த்து விட்டான் வாழியே, தென்னரங்கர் செல்வமுற்றும் தெரித்து வைத்தான் வாழியே, மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே, மாறனுரை செய்ய தமிழ்வரை வளர்த்தோன் வாழியே, அறம்புகு நற்பெரும்புதூர் அவதரித்தான் வாழியே, அழகாரம் எதிராசர் அடியணைகள் வாழியே என வாழித்திருநாமம் பாடி ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமன் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய் எதிராஜாய மங்களம், சந்நியாசம் துர்வதே காஞ்சாம் அனந்த சரசீதடே வரதே வெஸ்தபாராய பாஷ்யக்காராய மங்களம், சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீவிதர் வேதி சாத்வைஹி விதர்க்கியாகிய மகாபிராஜ்ஞைஹி எதிராஜாய மங்களம் என மங்களம் பாடி ஜெகதாச்சாரியரான பகவத் ராமானுஜருடைய திருப்பாதங்களுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.